கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜேடிகேடி மூலமாக உங்களை வசனித்து கொண்டு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறோம். இந்த வார்த்தை கொண்டு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி, கிருபை தந்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அல்லது தெய்வத்தை நோக்கி அவள் தங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்காமல் அல்லது பிரார்த்தனை பண்ணாமல் இருக்கவே மாட்டார்கள். ஏன்? கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லியவர்கள் கூட சில சமயங்களில் தங்களை அறியாமலேயே தெய்வ நாமத்தை அல்லது தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். நாம் எல்லாரும் ஜெபிக்கும் பொழுதோ பொதுவாக கர்த்தாவே, தேவனே, பராபரனே, பரமவசுவே, கடவுளே, இறைவா, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், தலைமுறைகளை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு வேலை தாரும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி தாரும், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் தாரும், அல்லது செல்வத்தை தாரும், துன்பத்தை என்னை விட்டு அகற்றும், பிரச்சனை இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு நீர் கொடும், நான் உலகத்தில் சுகத்தோடு இருக்கணும், சுகம் தாரும், ஆரோக்கியம் தாரும், என் வாழ்க்கையில் விடுதலை தாரும், அல்லது எனக்கு சமாதானம் வேண்டும் என்று எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி, தெய்வத்தை நோக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் ஏறெடுக்கிற ஜெபம், எனக்கு இந்த நன்மையை தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாரும், எனக்கு விடுதலை தாரும், சுகத்தை தாரும், என்னை பெரியவனாக மாற்றும், ஐஸ்வர்யவனாக மாற்றும் என்றெல்லாம் அவன் கேட்கவில்லை. அதுக்கு பதில் அவன் ஏறெடுக்கிற ஜெபத்தை பாருங்கள். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னால் பரவாயில்லை. ஏனென்றால் தேவ கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. எந்த விதத்திலுமே தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு பதவியை கொடுப்போமானால் எப்படியோ, அல்லது ஒரு பரிசை கொடுப்போமானால் அதுபோல தகுதியற்றவனுக்கு தேவன் காண்பிக்கிற இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் கலந்த ஒன்றுதான் தேவ கிருபை. ஆகவே இவன் ஜெபிக்கும் போது என் மேல் கிருபை ஆகிறோம், என் மேல் இரக்கமாகிறோம், என் மேல் மனதுருக்கமாகிறோம், என் மேல் தயவாகிறோம் என்று கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை. அதுக்கு மேலாக ஒரு வார்த்தை சொல்கிறார், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஏன் இந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான்? அநேகர் சொல்லுவார்கள், நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் கடவுள் என்னை இப்படி தண்டிக்கிறார், கடவுள் ஏன், இறைவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், நான் அப்படி என்ன பெரிய பாவம் செய்து விட்டேன், நான் எத்தனை பேருக்கு அவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், எத்தனை பேருக்காக நான் என்னையே வெறுத்து ஒறுத்து ஒடுக்கி
நான் எத்தனை தியாகம் பண்ணி நான் காரியங்களை செய்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தேவன் என்னை ஏன் சோதிக்கிறார், தண்டிக்கிறார் என்று கேட்பார்கள். இவர்கள் தங்களுடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிறார்கள். தங்களுடைய நற்கிரிகளை கடவுளுக்கு முன்பாக வைக்கிறார்கள். நான் நல்லவன் தான், நான் எந்த தீமை செய்கிறவன் அல்ல. உண்மையில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், நன்மை செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு குடிகாரராகவோ அல்லது வேதிக்கடனாகவோ திருடுகிறவராகவோ அல்லது பிறரை கெடுக்கிற செயலில் ஈடுபடாத ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தேர்வுகளாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் எவ்விதம் மனிதனை சுட்டி காண்பிக்கிறது என்றால், அதில் ஆண்டு ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே சங்கீதக்காரன் சொன்ன ஒரு காரியத்தை அந்த ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எடுத்து எழுதுகிறார். அவர் சொல்லுகிற காரியம், அங்கே நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. ரோமர் 3:12 காரணம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எதை விட்டு வழி தப்பி போனார்கள்? தேவன் ஏதேனிலே மனுஷனை சிருஷ்டித்து தெய்வீக உறவோடு வாழுகிற வாழ்க்கையை, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த தெய்வீக உறவின் வாழ்க்கை விட்டு வழி விலகி போனார்கள். இந்த கனியை புதிக்க வேண்டாம் என்று சொன்ன காரியத்திலே மனிதன் மீறலை நடப்பித்தான். ஆகவே மனிதனுடைய மீறல் நிமித்தம் பாவம் உள்ளே பிரவேசித்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அங்கே பாவம் என்பது பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்ததினாலே பாவத்தின் விளைவாக மரணமும் வந்தது. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் இப்படி கேட்டார், ஐயா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறீர்கள், போனஸ் எவ்வளவுன்னு கேட்டார். அவருக்கு நான் சொன்னேன், பாதாளம் தான் போனஸ். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆகவே நாம் பிறக்கும் பொழுதே சங்கீதக்காரனுடைய தாய் என பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே ஜன்ம பாவத்தோடு கூட கர்ம பாவத்தோடு கூட அவன் பிறக்கிறான். நல்லவனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள் பாவம் என்னும் வித்து இருக்கிறது. ஆகவே தான் அவனை பாவி என்று அழைக்கிறோம். ஏன் இந்த உலகத்தில் மனுஷன் நல்லவர்கள், சன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் இல்லையா? இருக்கிறார்கள். ஆனாலும் அவளை பாவி என்று வேதம் ஏன் சொல்கிறது? காரணம், அவர்களுக்குள் வாதம் பண்ணுகிற பாவமே. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 7 அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கை குறித்து அவர் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்கிறார். 7:17 ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் நல்லவனா வாழ விரும்புகிறேன். நான் நியாயப்பிரமாணத்தின்படி, சட்ட திட்டத்தின்படி, என் மார்க்கம் சொன்ன, மதம் சொன்ன கோட்பாடுகளின்படி, நீதி நெறிகளின்படி நான் வாழ விரும்புகிறேன். ஆனால் அதன்படி நான் நடக்க முடியவில்லை. ஏன்? காரணம், நான் அல்ல, நான் நல்லவனாய் இருக்க எண்ணுகிறேன், ஆனால் எனக்குள் இருக்கிற பாவம், அந்த பாவம் என்னை மீறுதல் செய்ய நடத்துகிறது. ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் பாவ ஜீவியத்துக்குள் அவன் பாவம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, வேதம் ஏகமாய்
அவர்கள் பாவத்திற்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆவேதான் பாவி. இதை உணர்ந்து கொண்டார் இந்த ஆயக்காரர். ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நீங்கள் எவ்வளவோ ஞானியாக இருக்கலாம், அறிவாளிகளாய் இருக்கலாம், திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல அந்த உலகத்தில் இருக்கலாம், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆளுகை செய்கிற ஆட்சியில் இருக்கிறவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் மார்க்கம் போதித்த வழியிலே நீங்கள் சன்மார்க்க நீதியாக நடக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்கிறேன், சமாதானமுடையவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில வேதம் என்ன சொல்லி? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக் கடவது. கொலோசருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், அந்த தேவ சமாதானம் இருதயத்தில் இருக்கிறதா? அல்லது உங்கள் இருதயத்திற்குள்ளே பாவ எண்ணங்களும் துன்மார்க்க எண்ணங்களும் கவலைகளும் வருத்தங்களும் பாரங்களும் சஞ்சலங்களும் போராட்டங்களும் அமைதியின்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள். தனிமையிலிருந்து யோசித்து பாருங்க. இந்த மனுஷன் தனிமையாக வந்தான், தேவ தகுந்த நோக்கி பார்க்கிறான். மற்ற மனுஷனோடு நான் ஒப்பிட்டால் நான் நல்லவன் தான், அவன் போல நான் குடிகாரன் அல்ல, அவனை போல நான் லஞ்சம் வாங்கிறவன் அல்ல, அவனை போல தீமை செய்கிற மனுஷன் அல்ல. ஆனால் தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், என்னிடத்தில் பாவம் உண்டு யார் என்னை குற்றப்படுத்த கூட? ஆண்டவர் ஏற்று கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல முயற்சிகள் தோற்று போனார்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பாவிகளாக தான் இருக்கிறோம். காய்கறி விற்கிறவனை காய்கறிக்காரர் என்று சொல்கிறோம், மீன் விற்கிறவனை மீன் விற்கிறவன் என்று சொல்கிறோம். அதே போலதான் பாவம் செய்கிறவனை பாவி என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஒரு வழி இருக்கிறது, ஒரு மார்க்கம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த மனுஷன் தேவனே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும், பாவியாய் என் மேல் இரக்கமாயிரும், பாவியாய் என் மேல் தயவாயிரும் என்று தேவனுக்கு முன்பாக தன் பாவத்தை உணர்ந்து பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து வெட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வார்த்தை கேட்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் கன்னி மரியாளின் வயிற்றில் உற்பத்தி பிறந்தது காரணமே சிலுவையில் மனித பாவத்தை போக்கும்படி தன்னை கிருபாதார பலியாக ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை ரட்சித்தார், என் பாவத்தை மன்னித்தார், நித்திய ஜீவன் நம்பிக்கை தந்திருக்கிறார், சமாதானம் தந்திருக்கிறார், சந்தோஷம் தந்திருக்கிறார், இளைப்பாறுதல் தந்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். உங்களுக்கு அதை தருவார். அதுதான் நற்செய்தி. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இப்படி தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தான் ஒரு பாவி என்பதை அவனை ஒத்துக்கொண்ட பொழுது 14ஆம் வசனம் லூக்கா 18:14, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இதை வாசிக்கிறோம். 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள
மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள இருக்கிற இடத்துல இயேசுவே நான் பாவியான மனுஷன்தான், எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, ஆண்டவரே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற கேள்விக்குறிக்குள் நான் இருக்கிறேன். துக்கத்தில் இருக்கிறேன், பாரத்தில் இருக்கிறேன், வருத்தத்தில் இருக்கிறேன். எனக்கு உம்முடைய சமாதானத்தை, ரட்சிப்பை, மீட்பை எனக்கு நீர் தாரும். நான் மனுஷன்பாக யோக்கியமாக இருக்கலாம், என் அந்தரங்கத்தை பார்க்க தெய்வமே உமக்கு முன்பாக நான் பாவிதான் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானா? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு ஜீவன் தருவார். இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், விடுதலை, நம்பிக்கை, விசுவாசம், உயிர்த்தெழுதலின் மேல் நித்திய ஜீவனையும் அவர் கொடுப்பார். இன்றே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம் மனுஷன் தேவ சமூகத்துக்கு வந்தான், தன் பாவத்தை ஒத்துக்கொண்டான், அது திரும்பி போகும் பொழுது நீதிமான ஆகிப்போனான். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.